ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு? என்னன்னு தெரியல, வயிறு வலிக்குது. சத்யா, நாங்களா வெயிட் பண்றோம். நீ சொல்ல போறியா இல்லையா? அது தேவி அக்காவோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். ஐயோ சத்யா, எதுவும் சொல்ல வேண்டாம். தேவியோட அப்பா அவர் சென்னையில இருக்காரா? ஆமா, இவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் எஸ்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அதான் நான் தேவி அக்காவை கூட்டிட்டு போனேன். அவருக்கு ஆபரேஷன் பண்ண 10 லட்ச ரூபாய் பணம் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் சத்யா, ப்ளீஸ் சத்யா, எதுவும் சொல்லாத சத்யா, ப்ளீஸ் சத்யா. அதான் அவசரத்துக்கு என் தங்கச்சி ஆர்த்தியோட நகையை வாங்கிட்டு போய் அதை அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கணும். அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டணும். இதுதான் உண்மை. ஐயோ, எல்லாம் பொய் அத்த, ஒப்பட்டமான பொய் அத்த. இவ்வளவு மட்டும் நீங்க நம்பாதீங்க அத்த. ஏன் அப்படி சொல்ற? ஏய், பணம் கட்டின வீடியோவை நீ தானே காட்டுன, அப்புறம் நான் என்ன போய் சொல்றேன்? நீங்க ரொம்ப புத்திசாலியா நடிச்சு எங்க எல்லாரையும் முட்டாளாக்க நினைக்காதீங்கன்னு. ஸ்ருதி, விஷயத்தை தெளிவா சொல்லு. அத்த, இவங்க பணம் கட்டினது காலையில 11 மணி. ஆனா நகையை அடகு வச்சது எப்போ? சாயந்தரம் 3 மணிக்கு. சத்யா, என்ன இது? நீ கூட உண்மையை சொல்ல மாட்டியா? ஸ்ருதி சொல்றது உண்மைதான். பாத்தீங்களா பாத்தீங்களா? கையும் கொலவுமா மாட்டிக்கிட்டதும் ரிவர்ஸ் அடிக்கிற பாருங்க. இப்ப என்ன பேச விடு. ஸ்ருதி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சத்யா, நீ சொல்லுமா. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால என்கிட்ட இருந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல கட்டிட்டேன். அப்புறம் ஆர்த்தி கிட்ட இருந்து நகையை வாங்கி அந்த பணத்தை பீரோல வச்சுட்டேன். அண்ணி, பாத்தீங்களா? நான் சொன்னதெல்லாம் உண்மையா? சுபத்ரா, நீ கொஞ்சம் சுமாரு. நாங்க தான் நேர்ல நடந்தத பார்த்தோம். நீ வீட்ல தானே இருந்த. கண்டதையும் பேசி குழப்பாத. சாரி அர்ஜுன், நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து அர்ஜென்ட்டுக்காக யூஸ் பண்ண. இப்ப நகையை அடகு வச்சு பணத்தை மறுபடியும் வச்சுட்டேன். இததான் தனியா பேசணும்னு சொன்னேன். ஏய், உன்கிட்ட எப்படி 10 லட்சம் வந்ததுன்னு கேக்குறேன். அத்தை, இது தேவையில்லாத கேள்வி. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என் பொண்டாட்டி கிட்ட 10 லட்சம் மட்டும் இல்ல, 10 கோடி கூட இருக்கும். அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு எல்லாம் கிடையாது. அதுக்கு எனக்கு மட்டும் தான் இருக்கு. தேவி, உங்க அப்பா அம்மா கிட்டதான் கான்டாக்டே இல்லன்னு நீ சொன்ன. அப்புறம் எப்படி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உனக்கு தெரியும்? அதுவும் கல்லிடைக்குறிச்சியில ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தர் சென்னையில பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற அதிசயத்தை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இதுல என்ன அதிசயம்? கல்லிடைக்குறிச்சியில இருந்தவங்க ஏதாச்சும் வேலையை சென்னைக்கு வரக்கூடாதா? வந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா? அப்பா உயிருக்கு போராடுறாருன்னு தெரிய வந்த பிறகு நான் அவரோட ஒரே பொண்ணு. நான் அவரை போய் பார்க்காம இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க மாமா. கரெக்ட் தாமா, நீ உடனே போய் பார்க்கிறது தான் நியாயம். என்னங்க இது? இவளோட அப்பாவை தேடி நாம கல்லிடக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்தது, அப்புறம் நாங்க அங்க போனதெல்லாம் தேவிக்கு தெரியுமேங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நாமளும் பார்த்திருப்போம். ஏமா தேவி, நீ பணம் கட்ட இவ்ளோ கஷ்டப்படணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கட்டியிருப்பேனே. செல்வா, நீ சொல்றது கரெக்ட் தான். பாவம், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சதும் அவளுக்கு பதட்டத்துல யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் அவ அவசரமா கிளம்பி போயிருக்கா. பாவம்மா, அவளை மன்னிச்சு விட்டுரு. ஆனா சத்யா கிட்ட மட்டும் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு போக தோணும், அப்படிதானே? விடுப்பா, அதான் விளக்கத்தை சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனையை இதோட முடிங்க. சரி போங்க, எல்லாரும் போங்க போங்க.
தேவியோட அப்பா வந்திருக்காரு. ஆனா தேவியும் சத்யாவும் இந்த விஷயத்தை மொத்தமா மறைச்சிட்டாங்க. SGM ஹாஸ்பிட்டலா? என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். ஏய் என்னது இது? நான் உன் பணத்தை உன்னை கேட்காம எடுத்துட்டேன். ஏய் சத்யா, இட்ஸ் ஓகே. அதை எடுத்துட்டு போய் நல்லது தானே செஞ்ச. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல சத்யா. நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்க. நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ என் மேல உனக்கு கோவம் இல்லையா? சச்சா இல்ல, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏய் என் தேவி, உங்க அப்பா சென்னையில இருக்காரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம்? நீ எனக்கு ஒரு போன் பண்ணியிருந்தா நான் வந்து என் மாமனாருக்காக அந்த படத்தை கட்டியிருக்க மாட்டேனா? அது ஏன் உனக்கு தோணல? நான் அவரை காப்பாத்தி இருந்திருப்பேன். என் மாமனாருக்கும் என் மேல இருந்த தப்பான அபிப்பிராயம் போயிருக்கும். என் மேல அவருக்கு நம்பிக்கையும் வந்திருக்கும். நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கும். இதெல்லாம் உனக்கு ஏன் தோணல தேவி? அது மட்டும் இல்ல, அம்மா உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியுமா உனக்கு? ஆனா நீ அதுக்கு தடையா இருக்கியே. என் அம்மா உன் மேல கோவப்பட்டு உன்னை வெறுக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிற? இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி தேவி புரிய வைப்பேன்? ஐயோ ச்சே! ஐயோ ஏன் அபி? சத்யாவோட தங்கச்சி கிட்ட போய் தேவையில்லாம அவ நகையை வாங்கி அடகு வச்சு ச்சே! இவ்வளவு தில்லு முள்ளு எதுக்கு தேவி? எனக்கு புரியுது, இது நீயா பண்ற வேலை இல்ல. உன்னால இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது. அந்த சத்யா இருக்கா பாரு, எல்லாம் தப்பு தப்பா செய்ய உனக்கு சொல்லி தரா. அதுக்காக தான் நான் சொன்னேன் அவ கூட சேராதன்னு. உனக்கு தோணாதது எல்லாத்தையுமே அவ உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இல்ல அபி, இல்ல, அவ ஒண்ணுமே சொல்லல. போது நிறுத்து. அவளுக்கு வக்காலத்து வாங்காத தேவி. எதுக்கு நீ திரும்ப திரும்ப அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்க? அபி, நான் சொல்ல வர்றது இங்க பாரு, நீ சத்யாவோட பேசுறத பழகிறத நிறுத்த போறியா இல்லையா?